ஹாய் செல்லுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? தேவ ஞானம். இந்த தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம டான்ஸ் பார்க்க போகிறோம், சாங் பார்க்க போகிறோம், பப்பட் ஷோ பார்க்க போகிறோம், ஸ்டோரி பார்க்க போகிறோம். எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? சரி, இப்போது நம்ம ஸ்டார்டிங் ப்ரே பண்ணுறதுக்காக நம்ம மத்தியில் இருக்கிற ஜமுனா அக்கா வருவாங்க. செல்லுங்களா, எல்லாரும் சண்டே கிளாஸ் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? சரி, அதுக்கு முன்னாடி ஜாமன்லாம் என்னோட கூட சரி ஜாமன். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள் சண்டே கிளாஸ்க்காக உங்களுக்கு சொல்கிறோம். அப்பா, தேவ ஞானத்தை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. அப்பா, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஏசப்பா ஒவ்வொருத்தரோடு கூட இருங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது பயன்படுத்தும் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you குட்டீஸ். என்ன குட்டீஸ், எல்லாருமே ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், அடுத்ததா நம்ம ஆக்ஷன் சாங் கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஆக்ஷன் சாங் சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம மத்தியில் இருக்கிற ரெபேக்கா அக்கா வருவாங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாமா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் புது பாட்டு ஒன்று கற்றுக்கலாங்களா? இப்போ ஆன்ட்டி உங்களுக்கு பாட்டை சொல்லி கொடுத்துட்றேன், அப்புறமா ஆக்ஷன் பார்க்கலாம். சரிங்களா? கற்றுக்குறீங்களா? ஞானம் அது உடையவருக்கு கேடகம், ஞானம் அது உடையவருக்கு ஜீவன் தரும், அதுவே உனக்கு நல்ல அறிவின் மேன்மையே. உன்னை பார்க்கும் எல்லா கண்கள் முன்னாலே உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னாரே. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நீ செவி கொடுத்தால் ஞானம் அது உடையவருக்கு கேடகம், ஞானம் அது உடையவருக்கு ஜீவன் தரும். என்ன குட்டீஸ், இப்போ நம்ம ஆக்ஷன் பார்க்கலாங்களா? அது உடையவருக்கு கேடகம், ஞானம் அது உடையவருக்கு ஜீவன் தரும், ஞானம் அது உடையவருக்கு கேடகம், ஞானம் அது உடையவருக்கு ஜீவன் தரும், அதுவே உனக்கு நல்ல அறிவின் மேன்மையே, அதுவே உனக்கு நல்ல அறிவின் மேன்மையே. ஞானம் அது உடையவருக்கு கேடகம், ஞானம் அது உடையவருக்கு ஜீவன் தரும். உன்னை பார்க்கும் எல்லா கண்கள் முன்னாலே உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னாரே. உன்னை பார்க்கும்
பார்க்கும் எல்லா கண்கள் முன்னாலே உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னாரே. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நீ செவி கொடுத்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் நீ செவி கொடுத்தால், ஞானம் அது உடையவருக்கு கேடகம், ஞானம் அது உடையவருக்கு ஜீவன் தரும், ஞானம் அது உடையவருக்கு கேடகம், ஞானம் அது உடையவருக்கு ஜீவன் தரும். என்ன குட்டீஸ், எல்லாருமே ஆக்ஷன் சாங் கற்றுக்கிட்டீங்களா? சூப்பராக இருந்ததா? ஓகே குட்டீஸ், அடுத்ததா நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸ்டோரியை கவனமாக கேட்கணும் குட்டீஸ், ஓகேவா? சரி, ஸ்டோரி சொல்கிறதுக்காக நம்ம மத்தியில் இருக்கிற ஸ்டெல்லாக்கா வருவாங்க. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு பைபிள்ல இருந்து ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். அது என்ன தெரியுமா? தாவீது அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் என்ன செஞ்சாங்க? அரசாண்டாங்க. இந்த தாவீது ராஜா சாகிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவங்களுடைய பையன் சாலமோன் என்ன செஞ்சாருன்னா அவர் ராஜாவா ஆகிட்டாரு. இந்த தாவீது ராஜாக்கு அப்புறம் இந்த சாலமோன் ராஜா தான் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு 2 பெண்களுக்கு தீர்ப்பு கூறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ராஜாவுக்கு கிடைக்குது. இந்த 2 பெண்களும் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, உயிரோடு இருக்கிறது ஏன் குழந்தை, செத்துது அவ குழந்தை, உயிரோடு இருக்கிறது ஏன் குழந்தை, செத்துது அவ குழந்தை சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே வராங்க. உடனே ராஜா பார்த்தாரு, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்டாரு. அதுக்கு ஒரு பெண் சொன்னாங்க, ராஜா நாங்க 2 பேரும் என்ன செய்யறோம், ஒரே வீட்டுல தான் இருக்கிறோம், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் என்ன செஞ்சது, அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுல நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா அவளுடைய குழந்தை என்ன செஞ்சுச்சு, தூக்கத்திலே செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அவ என்ன தெரியுமா செஞ்சா, உயிரோடு இருக்கிற என்னுடைய குழந்தைய எடுத்துட்டு அவளுடைய பக்கத்துல கிடத்திட்டு செத்த குழந்தைய என் பக்கத்துல கடத்திட்டாங்க ராஜா அப்படி சொல்லி என்ன தெரியுமா ராஜா கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தாங்க. உடனே ராஜா காலையில எழுந்து நான் உத்து பார்க்கும் போது அது என்னுடைய குழந்தை இல்லைங்க ராஜா அப்படி சொல்லி அழுதுட்டே வராங்க. ஐயோ, இது உயிரோட இருக்கிறதா என் குழந்தைங்க ராஜா, செத்துது அவ குழந்தைங்க ராஜா சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. உடனே ராஜா பார்த்து கொஞ்ச நேரம் என்ன தெரியுமா பண்ணாரு, அமைதியா இருந்தாரு. அமைதியா இருந்துட்டு என்ன சொன்னாரு, அந்த பட்டயத்தை எடுத்துட்டு வாங்க அப்படி சொன்னாரு. பட்டயம் என்ன தெரியுமா குட்டீஸ், கத்தி எடுத்துட்டு என்ன செய்யுங்க, இந்த குழந்தைய 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதி பாதி என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. உடனே உயிரோட இருக்கக்கூடிய தாய் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஐயோ என் குழந்தை என்ன செஞ்சிடாதீங்க, கொன்னுடாதீங்க, அது உயிரோடவே என்ன செஞ்சிருங்க, அவ கையிலேயே கொடுத்துருங்க அப்படி சொல்லி சொன்னாரு. ஆனா இந்த செத்தருடைய தாய் என்ன தெரியுமா சொன்னா, வேணா ராஜா, இது அவளுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், என்ன செஞ்சுங்க, உயிரோட குழந்தைய 2ஆ வெட்டி துண்டா போடுங்க ராஜா அப்படி சொல்லிட்டாங்க. உடனே ராஜா பார்த்தாரு, இந்த குழந்தை உயிரோட இருக்கணும்னு சொல்லி நினைச்சாங்க இல்லையா, அவங்க கிட்ட என்ன செஞ்சுட்டாங்க, அந்த குழந்தைய இவங்கதான் உண்மையான தாய் அப்படி சொல்லி என்ன செஞ்சுட்டாரு, அந்த குழந்தைய கொடுத்துட்டாரு. சரியா, இவர் தீர்ப்பு வழங்க பார்த்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களாம் உண்மையாவே என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவர் இவருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படி சொல்லி அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ஞானம் எப்படி தெரியுமா குட்டி, சாலமோன் ராஜாக்கு வந்தது. இவர் ராஜாவா இருக்கிற ஆரம்ப கட்டத்துல கிபியோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சாரு, பலி செலுத்தும்படியா அவர் போனாரு. அப்ப நைட்டு தூங்கும் போது என்ன ஆச்சுன்னா, சொப்பனம் அதாவது கனவுல அந்த ராஜா கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு அப்படி சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு, அதாவது என்னுடைய தகப்பன் தாவீதோட ஸ்தானத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன நீங்க ராஜாவாக்கி இருக்கீங்க, அதாவது பாத்தீங்கன்னா நானும் கோப்பம் வரது அறியத சின்ன புள்ள போல இருக்கிறேனே, நீங்க என்ன போய் என்ன செஞ்சிட்டீங்க, ராஜாவா ஆக்கிருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு இந்த ஜனங்களா நீங்க தெரிந்து கொண்ட ஜனங்க எப்படி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, இவங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கும் நன்மை தீமா என்னன்னு அறியறதுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க அப்படி சொல்லி கேட்டாரு. உடனே என்ன தெரியுமா ஆச்சு, ஆண்டவர் பார்த்தாரு, எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது நீ கேட்டது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னாரு, ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, உன்னுடைய எதிரிகளோட உயிரை கூட நீ கேட்கல, ஆனா நீங்க கேட்டது ஞானத்தை கேட்டது எனக்கு ரொம்ப பிரியமா இருந்தது அப்படி சொல்லி என்ன தெரியுமா செஞ்சாரு ஆண்டவர், அவருக்கு ஞானத்தை மட்டும் இல்ல குட்டீஸ், அவர் கேட்காத ஐஸ்வர்யம், அதாவது ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா, நிறைய பணம் சொத்துக்கள் எல்லாம் என்ன செஞ்சாரு ஆண்டவர் அவருக்கு கூட்டி கொடுத்தாரு. நீங்க என்ன
கேட்டிருப்பீங்க. எனக்கு ரிமோட் கார் வேணும், எனக்கு ஏரோப்ளேன் வேணும், சாக்லேட் வேணும், பிஸ்கெட் வேணும், இந்த மாதிரி தானே குட்டீஸ் கேட்டிருப்பீங்க. ஆனா சாலமோன் ராஜா பாத்தீங்களா, ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாரு? ஞானத்தை கேட்டாரு குட்டீஸ். ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை வச்சு அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? நிறைய காரியங்களை அவர் செஞ்சாரு. அதாவது 1,60,000 பேர் வேலை செய்து, அதாவது 7 வருஷத்துல ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டினாரு. அந்த தேவாலயம் முழுக்குமா ஆண்டவருடைய மகிமை மட்டும் தான் இருந்தது குட்டீஸ். நீங்களும் என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த சாலமோன் ராஜாவை போல ஆண்டவர்கிட்ட நீங்களும் என்ன செய்யணும்? ஞானத்தை கேட்கணும். சரிங்களா? இவருடைய ஞானத்தை கேட்க பல கிலோமீட்டர்ல இருந்து என்ன செஞ்சாங்க? நிறைய பேரு இவருடைய ஞானத்தை அறிவும் பார்க்கறதுக்கு வந்தாங்க குட்டீஸ். நீங்களும் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். ஓகேவா குட்டீஸ்? என்ன குட்டீஸ், எல்லாருமே ஸ்டோரி பார்த்தீங்களா? ஏசப்பா பார்த்தீங்களா எவ்வளோ சாலமோன் ராஜாக்கு ஞானத்தை கொடுத்ததுனால அவர் அழகாக தீர்ப்பு சொன்னாங்க இல்லையா? நீங்களும் அதே போல் ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஓகேவா குட்டீஸ்? அடுத்ததாக நம்ம மனப்பாட வசனம் பார்க்க போகிறோம். ஓகேவா? மனப்பாட வசனம் ஆக்ஷனோட சொல்லி கொடுக்க நம்ம மத்தியில் இருக்கிற கிருபானா வருவாங்க. பிரைஸ் லார்ட் பசங்களா, இப்போ நம்ம ஆக்ஷனோட மெமரி வர்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். சரிங்களா? என்னோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு நீங்களும் மனப்பாட வசனம் சொல்லுவீங்களா? சரி, நம்ம சொல்லலாம். பாருங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இன்னொரு முறை சொல்லுவீங்களா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6. இன்னொரு முறை சொல்றீங்களா? நீதிமொழிகள் 2:6. என்ன குட்டீஸ், எல்லாரும் மனப்பாட வசனம் கத்துக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்ததா உங்களை பார்க்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. யாருன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, கரெக்டா சொன்னீங்க குட்டீஸ். பப்பட் ஷோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பப்பட் ஷோ பார்க்கலாமா? என்ன குட்டீஸ், எல்லாரும் பப்பட் ஷோ பார்த்தீங்களா? அதில் ஜானி அண்ணா உங்களுக்கு படிப்பு வரலன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கல்ல. நீங்களும் உங்களுக்கு மேக்ஸ் வரல, இங்கிலீஷ் வரல சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? ஜானி அண்ணா போலவே நீங்களும் ஏசப்பா கிட்டே ஞானத்தை கேளுங்க. அப்போ ஏசப்பா உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாங்க. ஓகேவா குட்டீஸ்?
அடுத்ததா போன வாரம் நம்ம பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இந்த வாரம் புதிய ஏற்பாடை பத்தி தெரிஞ்சுக்கலாமா குட்டீஸ்? குட்டீஸ், போன வாரம் நம்ம பழைய ஏற்பாடு புத்தகங்களை குறித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த வாரம் புதிய ஏற்பாடு புத்தகங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? சரி, புதிய ஏற்பாடு கூட 5 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. புதிய ஏற்பாட்டுல மொத்தம் எத்தனை புத்தகம் இருக்கு தெரியுமா? 27 புத்தகங்கள் இருக்கு. இந்த 27 புத்தகங்களையும் 5 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. அதுல ஒவ்வொரு பகுதியில என்னென்ன புத்தகங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சுவிசேஷ புத்தகங்கள். இந்த சுவிசேஷ புத்தகங்கள்ல பார்த்தோம்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகங்கள் இருக்கு. இந்த 4 புத்தகங்களும் யார பத்தி கூறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏசப்பாவுடைய பிறப்பு, அவர் ஊழியம் செய்தது, அவரை நமக்காக மரித்தது, திரும்ப உயிர்த்தெழுந்தது, இத பத்தி எல்லாம் அறிவிக்கிறதுதான் இந்த சுவிசேஷ புத்தகங்கள். ஓகேவா குட்டீஸ்? இந்த மத்தேயு பார்த்தோம்னா மத்தேயு எழுதினவரு ஏசப்பா கூட இருந்த ஒரு சீஷர் தான். அடுத்தது மார்க்குன்னு பார்த்தோம்னா அவர் ஒரு சுவிசேஷகர், அப்போஸ்தலருடைய நடபடிகள்ல வருவாரு, அவரு சுவிசேஷம் எல்லாம் செஞ்சிருக்காரு. சரிங்களா குட்டீஸ்? அடுத்தது பார்த்தோம்னா லூக்கா. இந்த லூக்கா எழுதின புத்தகம் பார்த்தோம்னாக்கா லூக்கா அவருடைய பேர்லயே எழுதியிருக்காரு. அவர் ஒரு மருத்துவரா இருந்துகிட்டு ஆண்டவரை குறிச்சு அவர் எழுதியிருக்காரு குட்டீஸ். அடுத்தது பார்த்தோம்னா யோவான் இயேசுவோட கூட இருந்த ஒரு சீஷர் தான். ஓகேவா குட்டீஸ்? இந்த 4 புத்தகங்களும் ஏசப்பாவோட வாழ்க்கை வரலாறை குறிக்குது. சரி, ரெண்டாவது பார்த்தோம்னா வரலாற்று புத்தகம். நம்ம பழைய ஏற்பாட்டுல கூட வரலாற்று புத்தகங்கள் பார்த்திருக்கோம் இல்லையா? அது போல இதுலயும் ஒரு வரலாற்று புத்தகம் இருக்கு. அது என்னன்னா அப்போஸ்தலருடைய நடபடிகள். இதுல பார்த்தோம்னா ஏசப்பா உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீஷர்கள்லாம் என்ன பண்ணாங்க? பல இடங்களுக்கு போய் ஏசப்பா பத்தி சுவிசேஷமா அறிவிச்சாங்க. நிறைய சபைகள்லாம் ஏற்படுத்தப்பட்டது. இத பத்தி எல்லாம் சொல்ற வரலாறு தான் அப்போஸ்தலருடைய நடபடிகள். ஓகேவா குட்டீஸ்? இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளை எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா லூக்கான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? லூக்கா சுவிசேஷத்தை எழுதின அந்த மருத்துவர் லூக்கா தான் இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளை எழுதியிருக்காரு. ஓகேவா குட்டீஸ்? மூன்றாவது பார்த்தோம்னாக்கா பவுலின் நிருபங்கள். இதுல என்னென்ன புத்தகங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன், எபிரேயர், இந்த 14 புத்தகங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிற குட்டீஸ். ஓகேவா? இந்த நிருபங்கள்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு பட்டணங்கள்ல அவங்க சபைகளை ஸ்தாபித்த போது அந்த சபைகளுக்காக எழுதப்பட்டதுதான் இந்த நிருபங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தீத்து, தீமோத்தேயு, பிலேமோன் இவங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா அவங்க எப்படி நடக்கணும் அப்படின்றத குறித்து எழுதியிருக்காரு. ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், நாலாவது பார்த்தோம்னா பொதுவான நிருபங்கள். இந்த பொதுவான நிருபங்கள் யார் எழுதினாங்கன்னு பார்த்தோம்னா யாக்கோபு எழுதியிருக்காரு. யாக்கோபு யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏசப்பாவுக்கு பிறகு மரியாளுக்கு பிறந்த அவங்க சகோதரர்கள்ல ஒருத்தர் தான் இந்த யாக்கோபு. ஓகேவா குட்டீஸ்? இந்த யாக்கோபு நிருபத்தை எழுதினவரு ஏசப்பாவுடைய சகோதரர்கள்ல ஒருத்தர் யாக்கோபு. அடுத்தது பார்த்தோம்னா 1 பேதுரு, 2 பேதுரு. இது 2 எழுதினவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏசப்பாவோட சீஷர்கள்ல முதன்மையானவர் பேதுரு. அவர் தான் எழுதியிருக்காரு. அவர் படிப்பறிவு இல்லாதவரா இருந்தும் அவர் மார்க்குங்கிற டிரான்ஸ்லேட்டரை வச்சு இந்த நிருபங்களை எழுதியிருக்காரு குட்டீஸ். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். இதை எழுதுறது யாருன்னு பார்த்தோம்னா ஏசப்பாவோட கூட இந்த சீஷர்கள்ல ஒரு யோவான் தான் இதை எழுதியிருக்காரு. ஓகேவா குட்டீஸ்? அடுத்தது பார்த்தோம்னா யூதா. இந்த யூதா நிருபத்தை எழுதினதும் ஏசப்பாவோட சகோதரர்கள் ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஓகேவா குட்டீஸ்? அடுத்தது இந்த 7 நிருபங்களும் பொதுவான நிருபங்கள் என்று நம்ம அழைக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா தீர்க்க தரிசன புத்தகம். ஓகேங்களா? தீர்க்க தரிசன புத்தகம்ன்றது இனிமே நடக்க போறது என்ன அப்படிங்கறத சொல்லி ஏசப்பா அவருடைய சீஷனாக யோவான் கிட்ட சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த தீர்க்க தரிசன புத்தகம். இதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் என்று அழைக்கிறோம். ஓகேவா குட்டீஸ்? இப்ப இந்த 5 பகுதிகள் என்னென்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் சுவிசேஷ புத்தகங்கள் 4, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1, பவுல் எழுதின நிருபங்கள் 14, பொதுவான நிருபங்கள் 7, வெளிப்படுத்தின விசேஷம் 1. மொத்தம் நமக்கு 27 புத்தகங்கள் வரும் குட்டீஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகத்தையும் நம்ம பகுதியா பிரிச்சு படிக்கும் பொழுது அது நமக்கு கொஞ்சம் விளக்கமா இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ ஒரு கேம் விளையாடலாமா? நம்ம மத்தியில இருக்க ஷாலமக்கா நம்ம கூட கேம் விளையாடுவாங்க. ஷாலமக்கா கூப்பிடலாமா?
என்னன்னாக்கா நம்ம பரிசுத்த வேதாகமத்துல மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கு இல்லையா? அந்த 66 புத்தகங்கள் வந்து நான் எந்த புத்தகத்தோட பெயரை சொல்றனோ அது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்னு பார்த்து அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க, பழைய ஏற்பாடுனா பழைய ஏற்பாடு சைட்ல நிப்பாங்க, புதிய ஏற்பாடுனா புதிய ஏற்பாடு சைட்ல நிப்பாங்க. ஓகேவா குட்டீஸ்? கேம் விளையாடலாமா? யோவான், நியாயாதிபதிகள், ரூத், அப்போஸ்தலருடைய நடபடிகள், ராஜாக்கள், நாளாகமம், எஸ்ரா, வெளிப்படுத்தின விசேஷம். ஓகே குட்டீஸ், சூப்பரா விளையாடுறாங்க இல்லையா? எந்த புத்தகம் பேசினாலும் அது எந்த ஏற்பாடுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நீங்களும் அதே போலதான் நல்லா எல்லா புத்தகத்தோட பெயர்களும் எந்த ஏற்பாடுல வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நம்ம கிட்ட கேம் விளையாடுற ஷாலமாக்காக ஒரு கிளாப் பண்ணலாமா? ஓகே குட்டீஸ், இப்ப பரிசுத்த வேதாகமத்துல இருக்க 66 புத்தகங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நீங்க எல்லாருமே நல்லா ஜெபம் பண்றீங்க. ஏசப்பா சிறு பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் விரும்பி கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல குட்டீஸ், நீங்க வசனம் என்னன்னு படிச்சுட்டு நீங்க ஜெபம் பண்ணும்போது அது இன்னும் ஏசப்பாக்கு பிரியமா இருக்கும். சரிங்களா குட்டீஸ்? அதனால தினமும் நீங்க ஒரு வசனமாவது, சின்ன குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஒரு வசனமாவது நீங்க அம்மாவை சொல்லி தர சொல்லி கத்துக்கணும். ஓகேவா? அதே போல நம்ம வந்து வேத வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்யறதுனால ஞாபக சக்தி அதிகரிக்கும் சொல்லிட்டு அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே குட்டீஸ், நீங்களும் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா வரணுமா, படிக்கிற விஷயங்கள்லாம் மறந்து போதா, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்யுங்க. ஓகேவா குட்டீஸ்? பாய். என்ன குட்டிங்களா, பார்த்துட்டீங்களா? போன வாரம் வந்து பழைய ஏற்பாடு குறித்து பார்த்தோம், இந்த வாரம் புதிய ஏற்பாடு. அப்போ மொத்தம் வந்து 66 புத்தகங்களும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், அடுத்ததா வந்து கிராஃப்ட் ஒர்க் பார்க்க போறோம். கிராஃப்ட் ஒர்க் பண்றதுக்காக நம்ம மத்தியில இருக்கிற தினகரன் அண்ணா வருவாங்க. பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம கிராஃப்ட் ஒர்க்கில் ஆண்ட் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க, அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம எறும்பு செய்யறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். ஸ்க்ராட்ச் பேப்பர், சிசர், ஐஸ்கிரீம் ஸ்டிக், ஸ்கேல், கம், அப்புறம் ட்ரா பண்ண ஒரு ஸ்கெட்ச். சரி, இப்போ நம்ம கிராஃப்ட் ஒர்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கிராஃப்ட் ஷீட் எடுத்து நான் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிகர் சைஸ் ரெக்டாங்கிள், அப்புறம் அதோட கொஞ்சம் ஸ்மாலர் சைஸ் ரெக்டாங்கிள், அப்புறம் அதோட கொஞ்சம் ஸ்மாலர் சைஸ் ரெக்டாங்கிள், ரெண்டு சேம் சைஸில் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது அதை இந்த மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 பீசஸ் கிடைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு பிகர் சைஸ் ரெக்டாங்கிள், அப்புறம் அதோட கொஞ்சம் ஸ்மால், அப்புறம் அதோட கொஞ்சம் ஸ்மால் 2, இதுமாரி 4 பீஸ் கிடச்சோம். அது நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது இன்னொரு ஷீட் அதே போல் எடுத்து நீங்கள் எறும்போட லெக் செய்யறதுக்கு இதுமாரி 6 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி 6 ஷீட் 6 கிடச்சோம், 6 பீஸ் கிடச்சது. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ண அந்த 4 ஷீட்டில் சேம் சைஸாக 2 கட் பண்ணிங்க இல்லையா, அதில் ஒன்று எடுத்து பாட்டமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிக் சைஸ் ரெக்டாங்கிள் எடுத்து இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இப்படி ரவுண்ட் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ண பேர் பாட்டமில் இருக்குல்ல இந்த ஷீட்டில் நீங்கள் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே கம் அப்ளை பண்ணிவிட்டு
இப்போ நீங்கள் ஸ்டிக் பண்ண இந்த ரவுண்டை இந்த சென்டரில் இங்கே சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸ் கட் பண்ணிங்க இல்லையா, அந்த ஷீட் எடுத்து அதே போல் இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டு அதேமாதிரி ஃபோல்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு அதே போல் இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்மால் சைஸை இப்படி அது பக்கத்தில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க சென்டரில். அதே ஸ்டிக் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து அதேமாரி கம் அப்ளை பண்ணிவிட்டு மற்ற ரெண்டு பண்ண மாரி இதையும் ஃபோல்ட் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதே போல் இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே இப்படி ஸ்டிக் பண்ணிக்கணும். இதுவும் சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்கணும். சரி, ஸ்டிக் பண்ணிக்கணும். இப்படி உங்களுக்கு 3 சர்க்கிள் இப்படி வரும். அப்புறம் நீங்கள் எறும்போட லெக் செய்ய போகுது. அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த 6 லெக்ஸ் எடுத்து இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சுக்கிட்டு மேலே இந்த அளவுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி கீழ் சைடும் நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்படி ரெண்டு சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கே ஆஃப்க்கு கொஞ்சம் மேலே இந்த இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும், டிக் ஷேப். பார்த்தீங்கன்னா டிக் மாரி இருக்கும். இப்படி மடிச்சுக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு லெக் எடுத்து இந்த பிக்கர் சைடு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருக்கிற சர்க்கிளில் இப்படி கிராஸாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த லெக் எடுத்து அதேமாரி பிக்கர் சைடில் நீங்கள் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே போல் அதுக்கு பக்கத்தில் இதை கொஞ்சம் சென்டராக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு லெக் எடுத்து அதே போல் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணி அதே போல் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கிராஸ் ஆகும். சரி, இப்போ நம்ம ஒரு சைடு ஓட்டோம். இப்போ ஆப்போசிட் சைடில் எப்படி ஓட்டுதுன்னு பார்க்கலாம். டர்ன் பண்ணிக்கோங்க. மீதி 3 இருக்கிற லெக்கில் ஒன்று எடுத்து அதே போல் இந்த பிக்கர் சைடில் இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணி அதே போல் இந்த சென்டர் சர்க்கிளில் இப்படி ஃபஸ்ட்டு லெக்கை கிராஸாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே போல் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. சென்டரில்
இந்த மாதிரி கொஞ்சம் சென்டராக இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே போல் கம் அப்ளை பண்ணிட்டு அதே போல் கிராஸாக கொஞ்சம் கிராஸ் இப்படி வராமல் சரியா? இந்த மாதிரி நீங்கள் அந்த 6 லெக்ஸையும் இது ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணீங்க இல்லையா, அதில் உங்களுக்கு பேலன்ஸாக இந்த ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டில் நான் ட்ரா பண்ணியிருக்கிற மாரி இது மாதிரி 2 லைன் 2 பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து இந்த எறும்போட தலையில் வர ஆண்டனாக்காக அதை எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண சொல்ல உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட சீசர் கொடுத்து கட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எதுவுமே கட் பண்ணாதீங்க. அதை இது போல் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது 2 ஒன்றா வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கீழே இப்படி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இப்படி 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 எடுத்துக்கிட்டு மேலே இப்படி இந்த ட்ரையாங்கல் ஷேப் வர மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அதே ஈக்குவலுக்கு இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த மீடியம் சைஸில் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டில் ஒட்டிக்கோங்க. இதுதான் ஹேண்டோட எறும்போட தலை. அந்த தலைக்கு மேலே இதை ஸ்டிக் பண்ணணும். அதுக்கு இந்த டவுன் சைடில் நீங்கள் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே இப்படி சைடாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னொன்று எடுத்து அதே போல் கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம எறும்புக்கு கண் ஒட்ட போகிறோம். இந்த கண் வந்து நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கம்மி ரேட்டில் தான். இந்த கண் இருக்குது, இதோட பெருசாகவும் இருக்குது. சரிங்களா? நீங்கள் எந்த சைஸ் மீடியம் சைஸை வாங்கிக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த கண்ணை ஸ்டிக் பண்ணலாம். இங்கே இந்த ஆண்டனா செட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேராக கீழே இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த ஆண்டனாக்கு நேராக அதே போல் இந்த ஆண்டனாக்கு நேராக இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஆண்ட்டுக்கு வாய் வெளியே போடும். அதுக்கு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இப்படி இப்படி நீங்கள் வாயை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிக் எடுத்து இந்த இடத்துல இப்படி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. பாதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க, பாதி தூரம் இருக்குது. அப்ளை பண்ணிவிட்டு
இந்த எறும்போட பேக் சைடில் இந்த இடத்துல இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இங்கே பேலன்ஸாக இருக்கிற இந்த ஷீட்டை கட் பண்ணி அவ்வளோதான். இப்போது இதே போல் நீங்களும் எறும்பு செஞ்சு பார்த்துக்கணும். சரி, நான் இதே போல் நிறைய கலர்ஸில் செஞ்சு வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ அதெல்லாம் ஒரு ஓவர் லுக் பார்த்துட்டு வந்துடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இதுமாரி எறும்பை செஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த எறும்பை செஞ்சோம் இல்லையா, இந்த எறும்பை பற்றி வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? சரி, நீதிமொழிகள் 6:6 சோம்பேறியை நீ எறும்பு நிலத்துக்கு போய் அது ஞானத்தை கற்றுக்கொள்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஏன் ஏசப்பா அதுமாரி சொல்கிறாருன்னா, இந்த எறும்புங்களுக்கு தலைவர்கள்னு யாரும் இல்லை, அதிகாரிகள்னு யாரும் இல்லை. அவங்க போகும்போது ஆர்டராக போயிட்டு ஆர்டராக வருவாங்க. அதே போல் அவங்க எப்போதுமே சோம்பேறியாக இல்லாமல் எப்போவுமே வேலை செய்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கோடை காலம், அதாவது வெயில் காலத்தில் அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்து மழை காலத்தில் அதை சாப்பிட்டு ஓய்வு எடுப்பாங்க. ஏன்னா மழை காலத்தில் அவங்களால வெளியே வர முடியாது. இதே போல் நீங்களும் அந்த எறும்புங்களுக்கு எந்த தலைவர்களும் அதிகாரிகளும் இல்லாத போது அவங்க எப்படி ஞானமாக நடக்கிறாங்களோ அதே போல் நீங்களும் ஞானத்தோடு நடுங்க. சரி, ஓகே, இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு எறும்பு நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படி உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அதே போல் நம்ம ஞானமாக நடக்கணும். சரி, அடுத்த வாரமும் இதே போல் ஒரு கிராஃப்டோட சந்திக்கிறோம். பாய். என்ன குட்டீஸ், எறும்பு எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கிட்டீங்களா? நீங்களும் அதே மாதிரி செஞ்சு அனுப்புங்க, ஓகேவா? அடுத்ததா நம்ம மிஷினரி ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த மிஷினரி ஸ்டோரிக்கு கொஸ்டின் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேட்பாங்க குட்டீஸ். அதனால நீங்கள் கவனமாக மிஷினரி ஸ்டோரியை பார்க்கணும், ஓகேவா? தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்வடார் என்னும் இடம் 25 வயதே நிரம்பிய ஜிம் எலியட் இளம் மிஷனரியாக அங்கே போய் சேர்ந்தார். தன் நண்பர்கள் 4 உற்சாகமாக ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆகாஸ் என்ற இன மக்கள், அமெரிக்காவிலேயே இவர்கள்தான் கொடூரமான பழங்குடி மக்கள். ஈவு இரக்கமற்றவர்கள், கண்டதும் கொலை செய்யும் கொடூரர்கள், பழி பாவங்களுக்கு அஞ்சாதவர்கள். ஜிம் எலியட் துணிச்சலான வீரர், நற்செய்தி அறிவிப்பதில் மிகுந்த நாட்டம் கொண்டவர். அதிலும் கொடூரமான பழங்குடி மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை கூறி அம்மக்களை மாற்றம் பெறச் செய்வதில் அதிக ஆர்வத்துடன் காணப்பட்டார். காலமும் நேரமும் கைகூடியது. ஆகாஸ் இனப்பெண் ஒருவரின் மூலம் ஆகாஸ் மொழியில் சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார். அவர்களை பார்த்து பேசுவதற்கு ஆவல் கொண்டார். 1955ஆம் ஆண்டு ஆகாஸ் இயக்க குழு ஆரம்பிக்கப்பட்டு ஆகாஸ் இன மக்களுக்காக பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டன. சிறு விமானம் ஒன்று தயாரானது. ஆகாஸ் இன காட்டு பகுதிக்குள் நுழைந்தனர். பரிசு பொருட்களை அள்ளி வீசினர். காட்டுவாசிகள் ஆவலுடன் அவற்றை அள்ளி சென்றனர். மறுநாள் ஆகாஸ் இன மக்களோடு நேரில் பேசிவிட ஆவலுடன் சென்றனர் ஜிம் எலியட் குழு. அந்தோ எப்படி சொல்வது, நற்செய்தி அறிவிக்க சென்ற நற்பண்பு மிக்கவர்களை எங்கிருந்தோ வந்த விஷ அம்புகள் தாக்கின. ஜிம் எலியட் இரத்த சாட்சியாய் அம்மண்ணில் வீழ்ந்தார். அத்துயர செய்தி காட்டுத்தீ போல் எங்கும் பரவியது. 2 ஆண்டுகளுக்குள் ஜிம் எலியட்டின் லட்சிய கனவு நிறைவேறியது. ஆகாஸ் இன மக்கள் மனம் திரும்பினர். ஜிம் எலியட்டை கொன்ற ஒருவனுடைய மகன் இன்று ஆகாஸ் திருச்சபையின் போதகராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தன்னால் இழக்க முடியாத ஒன்றை பெற்றுக்கொள்ள தன்னால் வைத்திருக்க முடியாத ஒன்றை இழப்பவன் முட்டாள் அல்ல. மிஷனரி ஸ்டோரி கவனமா கேட்டீங்களா குட்டீஸ்? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன வாரம் மனப்பாட வசனம் சொன்னவங்களுடைய நேம் பார்க்க போறோம், ஓகேவா? சஹானா, எஸ்தர் ராணி, ஜோஷ்வா இமானுவேல், ஜெயப்பிரியன், கே இவாஞ்சலின், கே ஜெஸ்ஸி, ஏனோக்,
சாமுவேல். இவங்க தான் குட்டீஸ் போன வாரம் வசனம் சொன்னாங்க. எல்லாரும் இவங்களுக்கு கிளாப் பண்ணலாமா? இந்த வாரம் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே வருது குட்டீஸ். அது யாருன்னு பார்க்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள விஷ் பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததா? ஓகே, இன்னைக்கும் ஏசப்பா வந்து தேவ ஞானத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ளும்படியா அதை பார்க்கவும் கேட்கவும் ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதுக்காக நம்ம ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லி ப்ரேயர் பண்ணலாமா குட்டீஸ்? அன்பான இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, இந்த நாளில் இயேசப்பா தேவ ஞானத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 சுவாமி. அப்பா, இந்த வேலையில் எந்தெந்த பிள்ளைகள்லாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீ ஞானத்தை தந்துள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஞானம் அறிவாகிய பொக்கிஷம் இடத்துல உண்டு அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். முற்றிலுமா இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் வேற ஒரு தலைப்பின் கீழே உங்களை நாங்க பார்க்க வரோம். பாய் குட்டீஸ்.